Taste the Daily. காஞ்சிபுரம் பல்லவர்மேடு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். பல்லவர்மேடு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த அருணாச்சலம், ஜெயக்குமார் ஆகியோரிடம் நடைபெற்ற விசாரணையில் இருவரும் ஆந்திராவில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 2 இளைஞர்களும் பிடிபட்ட நிலையில் அவர்களிடம் இருந்த சுமார் 4 கிலோ 100 கிராம் கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக அரசு தமிழகத்தில் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியாததால் மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி விமான நிலையத்தில் 3 கிலோ ஹைட்ரோபோனிக்ஸ் கஞ்சா வைத்திருந்த நபர் சிக்கினார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு பாங்காக்கில் இருந்து கொழும்பு வழியாக ஸ்கூட் விமானம் வந்தது. இந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சுமார் 3 கிலோ அளவிலான ஹைட்ரோபோனிக்ஸ் கஞ்சாவை கடத்திச் செல்ல முயன்ற பயணி சிக்கினார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த நபர் சிக்கினார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியைச் சேர்ந்த மனோஜ் பிரபு என்பவர் மதுரை சோழவந்தான் பகுதியில் விற்பனை செய்வதற்காக கஞ்சாவை வைத்துக் கொண்டு சுற்றித் திரிந்துள்ளார். அவரிடம் நடைபெற்ற சோதனையில் 8 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. போதையின் பாதையில் தமிழ்நாடு பயணிக்க விரும்புவதையே திமுக அரசு விரும்புவதாக மக்கள் விமர்சனம் செய்துள்ளனர்.